சொல்லுங்க. சேர்ந்து வாங்க ரெண்டு வரும். என் பேர் வழக்கறிஞர் வினோத்குமார், டிசிபிபிஏ எல்எல்பி. நேற்று நடந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு பெருமதிப்புள்ள ஒரு பெரிய பரபரப்பாகிட்டு இருக்கு. திமுக மாநில நெசவாளர் அணி நீங்கள் அன்பு அண்ணன் பெருமாளனாட்சி மீது சமூக விரோதிகள் வந்து கொலை முயற்சி தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜோட சேர்மன் பால்ராஜ், அவரோட மகன் செந்தில் பால்ராஜ், அதுக்கப்புறம் சிவகுமார், அதுக்கப்புறம் பழனீஸ்வரி, அதுக்கப்புறம் பவானி, இவங்க 5 பேரும் சேர்ந்து கொலை முயற்சி தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. சம்பவம் நடந்தது வந்து எக்ஸாக்டா வந்து ஒரு 6:30 மணிக்கு நடந்திருக்கு. அங்க வந்து இந்த 307க்கு ஐஓ யாருன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சார் மகேஷ் சார் அவர்கள். அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்த வேகத்துல எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க கரெக்டா ஒரு 7 மணிக்கு 6:30 நடந்த சம்பவம் 7 மணிக்கு வந்து ஜிஹெச் கேஷுவாலிட்டியில் அட்மிட் ஆயிட்டாங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கிறாங்க. எஸ்எஸ்ஏ வராங்க, எஸ்ஐ வராங்க, ஹெட் கிளர்க் வராங்க, எல்லாரும் வராங்க. 11 மணி வரைக்கும் அங்க நாங்க காத்திருக்கிறோம். எஃப்ஐஆர் எங்களுக்கு என்ன செய்யல, பதிவு பண்ணல. இன்னைக்கு நாங்க காலையில ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சிருக்கிறோம். இப்பதான் என்ன செய்யறாங்க, பதிவு பண்ணிருக்கிறேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி எங்க கைக்கு வரல. என்ன செக்ஷன் போடணும் அப்படிங்கறது நாங்க வேண்டுதல் நாங்க பண்ணிக்கிறோம். அதுல அவங்க என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு நோ நாலேஜ் வரல. எங்களுக்கு என்னன்னா 307 பழைய ஐபிசி 307 இப்போ வந்து பிஎன்எஸ் 109 எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு கண்டிப்பா 307 வழக்கு பதிவு பண்ணணும். 115/2 இப்ப இருக்கிற எல்லா பிஎன்எஸ் சொல்றேன். 117/2, 127/2, 351/2 இந்த வழக்குகள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணி உரிய நியாயம் எங்களுக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும் அப்படிங்கறத நாங்க வேண்டி வழங்கி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நாங்க வந்து இதை வந்து நாளைக்கு இன்னும் 24 டேஸ்க்கு எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி என்ன செய்யணும், பதிவு பண்ணப்பறதான் நாங்க வந்து பெரும்பாலான வந்து அதில் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வன்முறை தாக்குதல். இது வந்து என்னன்னா கிளாஸ உடச்சிப்பீங்க அடைச்சு கையில குத்தி இருக்கிறாங்க. அது எல்லாமே ஐஓக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு காவல்துறை வந்து மிக பக்கபலமாக இருந்து இந்த சட்ட போராட்டத்துக்கு வந்து அவங்க மதிப்பளிச்சு உண்மையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வழக்கு இந்த பிரிவுகளை கீழே வழக்கு பதிவு பண்ணணும்னு நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க தாழ்மையுடன் காவல்துறையை கேட்டுக்கிறோம். இல்ல இந்த நாங்க இவ்வளவு போராட்டம் நடத்தியும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா மென்மேலும் பெரும் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க யாதவ சமுதாய மக்களை திரட்டி நாங்க என்ன செய்வோம், போராட்டம் நடத்துவோம் வலிமையாக தெரிவிச்சுக்கிறோம். இதை நாங்க இந்த தாமிரபரணி காலேஜை உருவாக்குனதுல மிகப்பெரிய பங்கு, ஷேர்ல மிகப்பெரிய பங்கு, 70% பங்குக்கு மேல என்ன இருக்கு, எங்க பெருமாள் இருக்குங்கிறத நாங்க மிகப்பெரிய தலைமையோட எல்லாரும் யாதவ சமுதாய மக்கள் சார்பா நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து நாங்க வந்து மதுரை ஹைகோர்ட்ல வந்து நாங்க வந்து தாக்கல் பண்ணிருக்கோம். அந்த கேஸ நீங்க வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்து மேனேஜ்மெண்ட்ல நாங்க பேச உங்களை அழைச்சிருக்கோம்னு சொல்லிதான் அந்த வன்முறை தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாமே இன்வெஸ்டிகேஷனும் ப்ரூஃப் எல்லாமே என்ன இருக்கு, நம்ம காலேஜ்லயே இருக்குது. தென் என்னன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா அந்த காலேஜ்ல வந்து மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி, அதாவது பெண்களுக்கு ஏதாவது நடக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு ஒன்னும் தெரியல. பொதுவா சொல்லக்கூடாது. அதையும் நீங்க காவல் ஆய்வாளர் வந்து என்ன செய்யணும், மகேஷ் சார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அதாவது பாத்ரூம்கள்ல பெண்கள் இது பண்ற பாத்ரூம்கள்ல வந்து கேமரா வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன செய்யணும், அவர் மேல வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்க திமுக சார்பிலையும் எங்க யாதவ சமுதாய மக்கள் சார்பிலையும் நாங்க வந்து வலியுறுத்தி நாங்க கேட்டுக்கிறோம். இது வந்து இந்த உரிமை போராட்டமா நாங்க ஏத்துக்கிறோம். இந்த உரிமை போராட்டம் வந்து தயவு செய்து வந்து காவல்துறை வந்து சரிசாய்த்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ கமிஷனர் ஆபீஸ்ல இதே மாதிரி ஒரு மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சீக்கிரம் இதை என்ன செய்யுங்க, வந்து எங்களுக்கு அடுத்த கட்ட விசாரணை இது பண்ணி எங்களுக்கு வந்து இது 307 சோ எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஐயோ வந்து சார் தான் பண்ணணும்னு சொல்லி முதல் தர எஃப்ஐஆர் எங்களுக்கு போட்டு எங்களுக்கு காப்பி கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ட்ரஸ்ட், இந்த இது வந்து ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் சொத்தை வந்து என்ன செய்யறாருன்னா அவங்க ஃபேமிலிக்கு என்ன செஞ்சுக்கிறாரு, அதாவது செந்தில் பால்ராஜ் அவங்க அந்த பவானி இவங்க குடும்பத்துக்கு பேரா என்ன செய்யறாங்க, அந்த ட்ரஸ்ட் சொத்தை மாத்துறாங்க. அதுல வந்து எங்க பங்குதாரர் அண்ணாச்சி வந்து கேட்கும் போது அவரை வந்து என்ன செய்யறாங்க, வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. அந்த வழக்கு நம்பர் கூட நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் எடுத்து அனுப்புறேன். 70% உருவாக்குனது அவரு தான். அப்போ இது இப்படி நடக்க கணக்கு வழக்குகள் கேட்கும்போது பிரச்சனை ஆகுது. அப்ப இவங்க வந்து வன்முறையா தாக்குறாங்க. இதுதான் நடந்திருக்கு. தலைமைக்கு கண்டிப்பா உரிய முறையில தகவல் கொடுத்துருக்குறேன் சார். இது ஆமா, இது சிஎம் இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க, அபிஷியல் பயணமா சென்னைக்கு ஜெர்மன் கிளம்பி இருக்கிறாங்க. சோ அறிவாலயத்துக்கு வந்து ப்ராப்பரா ஒரு தகவல் நாங்க கொடுத்துருக்குறோம். உள்ள எங்களுக்கு கிடைக்கல, எஃப்ஐஆர் கிடைக்கலன்னா இந்த போராட்டத்தை வந்து நாங்க மென்மேலும் என்ன செய்வோம்,
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் நாங்க கொண்டு போய் மாவட்டத்துக்கு கொண்டு போய் அந்தந்த கமிஷனர் ஆபீஸ்ல இது வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம்னு அடுத்த கட்டமா நாங்க முயற்சி பண்ணியிருக்கோம். அனைத்து கட்சி சார்பாக எங்க கூட்டணி சார்பாக. ஓகே.